ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சிசியோட அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னாலே எனக்கு கத்துவ, இப்போ என்ன நீயே என்கிட்ட ஞாபகப்படுத்துறேன்னு கேட்க, இல்லம்மா எப்பவுமே நீங்க சொல்லிட்டே இருப்பீங்கல்ல அதனால கேட்டேன். அதுவும் இல்லாம சிசி வந்ததுல இருந்து அவங்க அக்கா கம்ப்ளீட்டா சிசி கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா, நானும் அவ்வளவு க்ளோஸாவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா பார்த்துட்டு ஏண்டா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தங்கச்சியை பார்த்திருக்கா, அதனால சிரிச்சு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் சிசி அவ ஊருக்கு கிளம்பி போய் தான் ஆகணும், கல்யாணம் ஆகாத பொண்ணு எவ்வளவு நாள் இங்க இருப்பா, அது வரைய பேசிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு இவனும் மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா அந்த சிங்கு இறந்து போயிட்டா அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா சிங்க கொல்ல வந்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நம்ம சிசியும் ஜின்னும் தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் தான் என்ன காப்பாத்துனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த நன்றியை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன், இதுக்கு நான் நன்றி கடன் ஏதாவது செய்வேன் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்க, ஜின்னு பாக்குறான் ஒரு ஹெல்ப் உடனே நீ பண்ணணும், பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த சிசியோட அக்கா புருஷன் கிட்ட வேலைக்கார லேடி வந்துட்டு, அந்த பொண்ணை கொன்னுட்டோம், உள்ள ஆள் அனுப்பணும், நாங்க பார்த்தப்ப ஒரு டெட் பாடி இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அவனும் சரி ஓகே முடிஞ்சு போச்சு, அவனோட இந்த ட்வின் சிஸ்டர் இருந்தால அவளை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வேகமா ஓடி வரா. என்னோட தங்கச்சியை ஒண்ணும் பண்ணிடல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இப்ப வரையும் நாங்க ஒண்ணும் பண்ணல, இதுக்கும் மேலே அவன் உயிரோடு இருக்கணும்னா இந்த வேலையை பாரு, போயிட்டு அவகிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு வா, அந்த சீக்ரெட் ஆளு கிட்ட புரியுதா அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பொண்ணு லெட்டரை வாங்கிக்கிறா. என்ன ஏதுன்னு தெரியாம, நீ மட்டும் இந்த பொண்ணை விட்டுட்டு வரக்கூடாது, சீக்ரெட் லெட்டரை கொடுத்துட்டு நீ அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே வேற வழி இல்லாம என் தங்கச்சியை காப்பாத்தணுமேனு அந்த சிங்கோட அக்காவும் கிளம்பி போறா. அவ போகும்போதே எங்க ஜின்னோட அசிஸ்டன்ட் அவளை நடுவுல தடுத்து நிறுத்தி பிடிக்கிறான். அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ண சிங்கோட தங்கச்சி எட்டி பாக்குறா. அக்கா நான் உள்ளதான் இருக்கேன், நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இவ ஒரு வண்டியில ஏறிக்க, அக்கா இவங்கதான் என்ன காப்பாத்தினாங்க, அவன் கொஞ்சம் கூட நல்லவனே கிடையாது, என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணான், இவங்க எப்படியோ என்ன காப்பாத்திட்டாங்க, அவங்க சொல்றதை நீ கேட்காத, சிசி அக்கா சொல்றதை கேளு, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த லெட்டர் இருக்குல்ல அது சிசி அக்காட்ட கொடு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு யோசனையோட தங்கச்சி கிட்ட லெட்டரை கொடுக்குறா. சிங்க உடனே அந்த லெட்டரை வாங்கி சிசி கிட்ட கொடுத்துட்றா. அதுல எழுதி இருக்கு, நம்ம பிளான் பண்ண மாதிரி இப்போ மீட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படின்னு அந்த லெட்டரை சிசி கிழிச்சு போட்டுடுறா. சிங்கர் அவ தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. வேற ஒரு ஃபேக் லெட்டர் எடுத்துட்டு அந்த சிங்கு இருக்கால நேரா அந்த சீக்ரெட் ஆளு கிட்ட போயிட, அங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல சொன்னாரு, அவர் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு, உடனே வரணுமா அப்படின்னு சிங்கு சொல்ல ஆரம்பிக்க, எங்க சிங்கோட சிஸ்டர் நேரா மறுபடியும் திரும்ப வந்து, உங்களை உடனே பார்த்தே ஆகணுமா, தள்ளி போட முடியாதான், அதனால என்ன மறுபடியும் திரும்ப அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல, உடனே சிசியோட அக்கா புருஷன் பாக்குறான், ரொம்ப அவசரமா பாக்கணும் போல, சீக்கிரம் எடுத்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பொண்ணு ஒருத்தி இருந்தால அந்த பொண்ணு நேரா அதே வீட்டுக்கு வந்துட, இன்னொரு பக்கமா சிசியோட அக்கா புருஷனும் உள்ள வந்துடுறான். இந்த வீட்டுக்குள்ளதான் அவங்க இருக்காங்கன்னு சிங்கோ சொல்லி அனுப்பிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு பையன் வந்துட்டு சிசியோட அக்கா மேல தப்பான பேர் சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தான்ல, அவனை வேலை வாங்கியிருக்காங்க. அவன் உடனே நான் தான் சொன்னேன்ல சிசியோட அக்கா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான்னு, அந்த சீக்ரெட் வீட்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வந்து பாக்குறவங்க பாக்கலான்னு மக்கள் கிட்ட சொல்ல, நம்மளும் போய் பாக்கலான்னு கூட்டமா எல்லாரும் கிளம்பி போறாங்க. அதுக்குள்ள நம்ம சிசியோட அக்கா புருஷன் பக்கத்துல போயிடுறான். போயிட்டு என்னடா செலவு மிஸ் பண்ணியா அப்படின்னு அங்க வந்திருக்க பொண்ணை கட்டி பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்க, அந்த பொண்ணை வேகமா தள்ளி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்றது, நீ என் பொண்டாட்டியை கொல்ல சொன்ன, ஆனா உடனே என்னால கொல்ல முடியல, அவ தங்கச்சி வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கா, அந்த கமாண்டரும் வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான்னு ஜின்ன பத்தி சொல்ல, அப்படியான அந்த பொண்ணை திரும்பி பாக்குறா. வேற யாரும் இல்ல, இந்த இளவரசி இருக்கால அவதான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் உள்ள பேசிக்கிட்டு இருக்கத வெளியே இருந்து சிசி ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. என்னது இளவரசியா, போன ஜென்மத்திலையும் இவன் கூட ஏதோ கூட்டு வச்சிருந்தா நான் கேள்விப்பட்டேன், இந்த குடும்பத்தை கண்காணிக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தா, ஆனா இந்த ஜென்மத்துல இவன் கூடயே காதலிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக என் அக்காவை கொலை பண்றதுக்கு துணிஞ்சிருக்கா. வெக்கமே இல்லாம இந்த மாமாவும் அக்காவை கொலை பண்றதுக்கு இவ கூட சேர்ந்து பிளான் போட்டிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்னால கொல்ல முடியலையா, சிசிய கொல்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கான்னு கேட்க, ஆமா அந்த ஜின்ன வச்சுட்டு நான் எப்படி கொல்றது, கொஞ்சம் நம்ம டைம் கூட எனக்கு, நான் சீக்கிரமா கொண்டுறேன், அந்த சிங்கு இருக்கால அவளை கொண்டுட்டேன், அவ தங்கச்சி இருக்கா அவளையும் சேர்த்து கொண்டுறேன், கவலைப்படாதன்னு சொல்ல, சிசி பக்கத்துல நிக்கிற 2 சிஸ்டர்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன் கூட ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்ல, அந்த பையனை உன்னை என்டர்டெயின் பண்றதுக்கு நான் அனுப்புனேன், நீ அவன் கூட க்ளோஸா இருக்க கூடாது, நீ ஏன் கூட தான் க்ளோஸா இருக்கணும் புரியுதா, ஒரு நாள் நான் உன் கூடயே இருக்கேன், என் பொண்டாட்டியை கொல்ற வரைய வெயிட் பண்ணு, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இளவரசி கொஞ்சம் நக்கலா பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அந்த ஆளு ஊர்ல இருக்க எல்லா ஆளுங்களையும் கூட்டு வந்துட்டு கதவை தட்ட ஆரம்பிக்க, இளவரசியை பார்த்துட்டு இந்த சிசியோட அக்கா புருஷன் வா பேக் டோர் வழியா அவனை கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். எல்லா டோருமே அடைக்கப்பட்டிருக்கு, நம்மள மாட்டி விட்டாங்க போல அப்படின்னு வேகமா அவன் முகத்துல தான் அந்த ஸ்கிரீன் துணி இருக்குல்ல அதை வச்சுட்டு, இது என் பொண்டாட்டி, எதுக்கு என் பொண்டாட்டியை பார்க்க எல்லாம் உள்ள வந்திருக்கீங்கன்னு சிசியோட அக்கா புருஷன் ஏமாத்தி உள்ள கூட்டு போயிட்டு இருக்க. சிசியும் உங்க அக்காவும் உள்ள வந்துடுறாங்க. ஏண்டா என் அக்கா இங்க இருக்காங்க, யாரையோ பார்த்து
எல்லாத்தையும் அக்கான்னு பொய் சொல்லி கூப்பிட வரியா? இந்த பொண்ணு யாரு? யாரோ ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்பு வச்சுட்டு என் அக்கா மேல எல்லா பழியையும் போட பாத்திருக்க. கல்யாணம் ஆன பையன் மேல போயிட்டு இவ்வளவு கேவலமா வந்து கையை வச்சிட்டு இருக்கேமா, உனக்குலாம் வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்ல, தூரமா நிக்கிற நம்ம ஜின்னு இருக்கானே ஒரு கல் எடுத்து அறிகிறான். உடனே அடிச்சதுமே இளவரசி தலையில இருந்து ஸ்கிரீன் பறந்து போயிருது. என்னது இளவரசி நீங்களா? என்னம்மா இப்பதான் உனக்கு ஒரு தண்டனை கொடுத்து உன வெளியூருக்கு அமிச்சிருக்காங்க, வந்த இடத்துல சும்மா இல்லாம என்ன பழி வாங்குறதுக்காக இவனை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறியா? யோ மாமா உனக்குலாம் அறிவு இருக்கா? இவ போய் உன்னை லவ் பண்ணுவா நீ நினைச்சிட்டு இருக்கே, என்ன பழி வாங்குறதுக்காக உன்கிட்ட வந்திருக்கா, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சிசி சொல்ல, அப்போயே அவன் இளவரசி கையை பிடிச்சிட்டு நான் இவளை லவ் பண்றேன், நாங்க ஒன்னா கல்யாணம் பண்ணிக்க போறோம், உன் அக்காவை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஊர் மக்கள்லாம் அப்ப செதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. பார்த்தா மூத்த இளவரசி அங்க வந்துடுறா. அவ வந்ததுமே ஜின்னு அமைதியா பாத்துட்டு இருக்கான். இந்த இளவரசி இருக்காளே வேகமா ஓடி போயிட்டு, அம்மா அந்த பையன் என்னை ஏமாத்திட்டாமா, இவனை ஏமாத்தி காதல் வலையில விழ வச்சுட்டாமா அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்க, எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு பின்னாடி வருவ, இதுக்கு மேல என் பொண்ணு பின்னாடி வந்து அவளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத, ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, என்னங்க உங்க பொண்ணுனா என்ன மாதிரி நீங்க வேணாலும் நினைச்சுக்கலாமா என்ன, உங்க பொண்ணு கொஞ்சம் கூட மனுஷங்க உயிரை மதிக்காம சுத்திக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு சிசி கேட்க, உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதன்னு மூத்த இளவரசி சொல்லும் போதே ஜின்னு நடுவுல வந்துடுறான். நானும் இங்க இருக்கேன், என்ன தாண்டிதான் அவகிட்ட ஒரு வார்த்தை போகணும்னு சொல்ல, இங்க பாரு நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்கிட்ட பேசுறதுக்கான அதிகாரம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்க, நாங்க சாதாரண ஆளுங்க தான், எங்களுக்குலாம் அந்த அதிகாரம் இல்லையா இருக்கலாம், நாங்க இருந்தாலும் ஒரு நாள் உங்களை வச்சு செய்ய போறோம் பாருங்கன்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மூத்த இளவரசி கொஞ்சமும் யோசிக்காம அவ பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்பதான் எல்லா விஷயமே சிசியோட அக்கா புருஷனுக்கு புரியுது. சாரி நான் அவ பேச்ச நம்பிட்டேன் அப்படின்னு அவன் முழிச்சிட்டே வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுதுன்னு மட்டும் சிசியோட அக்கா சொல்லிடுறா. அங்க சிசியோட அக்கா மாமியார் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. உடனே சிசியோட அக்கா மாமனார் எந்திரிச்சு வந்துட்டு, ப்ளீஸ்மா என் பையனை மன்னிச்சிரு, கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்க, அவர் என்ன கொல்ல பாத்திருக்காரு, இதுக்கு மேல மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல, எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சிசியும் பாக்குறா. இங்க பாருங்க டிவோர்ஸ் கொடுக்காம விட்டீங்கன்னா அந்த கேஸ் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவேன், எடுத்துட்டு போனா உங்க குடும்பத்துக்கு இருக்கிற மிச்சம் மீதி மான மரியாதையும் போயிரும், பதவியும் போயிரும், பரவாயில்லையான்னு கேட்க, சிசியோட அக்கா புருஷன் பாக்குறான். டிவோர்ஸ் தானே, நாங்க டிவோர்ஸ் பண்ணணும்னா நீங்க எத்தனையோ நாளா சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அதை கொடுத்துட்டுறேன், அதுவும் அவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்குங்கிறதால எப்படியும் கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகதான் போகுது, அதை நம்ம வீட்டுல வச்சிருக்கதால எந்த பலனும் கிடையாது, என் பொம்பளை பிள்ளைக்கு என்னெல்லாம் டவுரி கொடுக்கணுமோ இப்பவே ரெடி பண்ணிட்டு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த காசோட சேர்த்து இப்பவே நான் டிவோர்ஸ் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுறேன், ஆனா போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து டைவர்ஸ் லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறான். அழுதுட்டே சிசியோட அக்கா பாத்துட்டு இருக்கா, இந்த கல்யாணத்தை தான் காப்பாத்துறதுக்கு இத்தனை வருஷம் உள்ள கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டேனா அப்படின்னு. கரெக்டா டிவோர்ஸ் லெட்டர் எடுத்து அவன் கையில கொடுக்க, அப்பன்னு பார்த்து பெஞ்சிட்டு இருக்க மாதிரி நின்னு போயிடுது. சிசியோட அக்கா வெளியே வந்து எட்டி பாக்குறா, என் வாழ்க்கையும் இப்ப வெளிச்சமா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அன்னைக்கு நைட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, சிங்கும் இந்த ட்வின் சிஸ்டரும், இங்க பாரு என்னோட அடிமை பத்திரம் அவன் கிட்ட இருக்கு, என்னால தப்பிக்க முடியாது, நீ மட்டுமாவது தப்பிச்சு போயிடு அப்படின்னு சிங்கவ தங்கச்சி கிட்ட சொல்ல, ஆனா அதுக்குள்ள நம்ம ஜின்னு இருக்கானே நல்லா சிசியோட அந்த அக்கா புருஷனை பிடிச்சு ஒழுங்கா அந்த அடிமை பத்திரத்தை கூடுறா அப்படின்னு வாங்கிட்டு 4 தர்ம அடி அடிச்சுட்டு அப்படியே அவன் அங்க இருந்து ஊட்டு வந்துடுறான். இங்க இருந்து இந்த சிசியோட அக்கா புருஷன் பயங்கரமா வலி தாங்க முடியாம ஏஞ்சு போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அடிமை பத்திரம் உங்க 2 பேரோடதும் கிடைச்சிருச்சு, அதை நான் கிழிச்சு போட்டுடுறேன், இனிமே நீங்க 2 பேரும் ஃப்ரீ ஆயிட்டீங்க, வாழ்க்கையில என்ன வேணா பண்ணி ஜாலியா இருங்கன்னு சொல்ல, அந்த 2 பொண்ணுங்களுமே சிசி காலில் விழுது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அக்கா புருஷன் நேரா இளவரசியை பாக்குறதுக்கு வந்துடுறான். அவதான் கூப்பிட்டு விட்டுருக்கா, செல்லம் உங்க அம்மாக்காக தானே அப்படி சொன்ன, நீ நான் லவ் பண்றதானே அப்படின்னு கேட்க, வேகமா பக்கத்துல வந்துட்டு, ஏண்டா உனக்காவது நான் லவ் பண்றேன்னு சொன்னதும் உன் பொண்டாட்டியை கொல்ல பாத்திருக்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உன்னை போய் வேற ஏதாவது பொண்ணு நம்புவாளா என்ன, ஆனா என்ன நீ கொல்லுவேன்னு பார்த்த அந்த சிசிய, உனக்கு அதுக்கான துப்பு இல்ல, ஆனாலும் டிவோர்ஸ் பண்ணும் போது அவங்க அக்கா அழுதா, அதை பார்த்துட்டு சிசியும் மனசு வருத்தப்பட்டா, அதை பாக்கிறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருந்தது, அது போதும் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சதுக்குன்னு சொல்ல, அப்ப இது எல்லாமே வெறும் ஃபன் கேம் தானா அப்படின்னு அந்த ஆளு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் உன்ன மாதிரி ஒரு மொக்க பையனெல்லாம் போய் நான் லவ் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கியா, இங்க பாரு அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற, நீ நாய் மாதிரி, நான் உன்ட்ட லெட்டர் எல்லாம் கொடுத்தேன்ல அதெல்லாம் இப்பவே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில வாங்கி அந்த இளவரசி அதை எரிச்சு போட்டுடுறா. ஒழுங்கா ஓடி போடு நாய் மாதிரி வாழ ஆட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்ல, இப்பதான் பண்ண தப்பு எல்லாமே அவனுக்கு புரிய வருது. இங்க இன்னொரு பக்கம் சிசி அக்கா ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க, நம்ம ஜின்ன பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கூப்பிட ஆரம்பிக்கிறா. அண்ணாவா, உங்க சித்தியை மட்டும் சித்தியும் கூப்பிடுறல்ல, எனக்கும் அந்த வயசு தான், சித்தப்பான் கூப்பிடு அப்படின்னு நடுவுல வாலண்டியரா ஜின்னு கூட ஜெல் ஆயிட்டு இருக்கான்.
சிசி சிரிச்சுட்டே சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிக்க சிசியவே குறுன்னு ஜின்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். சிசி உடனே பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வெக்கப்பட்டு இருக்க குட்டி பொண்ணு கேக்குறா. அம்மா எதுக்கு நீங்க எங்க சித்தியவே பாத்துட்டு இருக்கீங்க, அதுவும் வச்சுக்கன்னு வாங்காம பாக்குறீங்கன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஜின்னு சமாளிக்கிறான். சிசியோட அக்கா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா, ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. சிசிக்கும் ஜின்னுக்கும் நடுவுல லவ் வந்துட்டே இருக்குது உங்க அக்காக்கு நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் நம்ம சிசி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டான்சர் பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு சிசியை பார்த்துட்டு உங்க அக்கா அன்னைக்கு ஏன் காப்பாத்தினேன்னு கேட்டீங்க, உங்ககிட்ட முழு உண்மையும் சொல்லல, இந்த பெயிண்டிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உங்களை இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன், இந்த உண்மையும் சொல்லிடுறேன். உங்க அம்மா தான் நான் ஒரு 15 வயசா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டப்போ என்ன காப்பாத்தினாங்க, எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களோட அருளால மட்டும் தான் நான் இத்தனை வருஷமா உயிரோட இருக்கேன். அந்த நன்றி கடனுக்காக அவங்களால அந்த மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சேன். நான் டான்ஸ் ஆடும்போது மியூசிக் வாசிப்பாங்க, அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் என் வாழ்க்கையில நான் உயிரோட இருக்கிறதுக்கே காரணம். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, என் அம்மா நான் பிறந்ததுமே இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரியாது, இந்த பெயிண்டிங்க கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ், அம்மாவை பத்தி சொன்னதுக்கும் தேங்க்ஸ் சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம சிசி அவங்க அக்காலாம் ஒட்டுமொத்தமா ஊரை விட்டு கிளம்புறத ஜின்னு பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல இந்த கமாண்டர் நீயோ இருக்கான்ல, அவனும் பாத்துட்டு இருக்கான். நம்ம ஜின்னு பக்கத்துல போயிட்டு அவங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்னு தெரியுது, ஏன்னா அன்னைக்கு நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வண்டி பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்க, நார்மலா வர முடியாது, சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயம் தான் என்கிட்ட சொல்லுங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். இங்க சிசியோட வீட்டுக்கு அக்கா குழந்தை 2 பேரும் வந்துடுறாங்க. பாட்டி கோவமா இருக்காங்க, என்ன நடக்குது இந்த வீட்டுல, பிள்ளைங்களால நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதா அப்படின்னு கேட்க, சிசியோட அண்ணா பார்த்துட்டு என் அக்காவும் என் அக்கா பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க பத்திரமா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம, அதுவே பெரிய விஷயம் பாட்டி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்ல குட்டி பொண்ணு ஏஞ்சு போறா. கொல்லு பாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. பாட்டி ஹாப்பி ஆயிட்டு அவளுக்கு சாப்பிடுறதுக்கு பழம் எல்லாம் கொடுத்துட்டு, ஒரு மனுஷங்களுக்கும் ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அடுத்தடுத்த ஜெனரேஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கும் அப்படின்னு அவங்களும் சமாதானம் ஆயிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிசி மறுபடியும் தனியா ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. போன ஜென்மத்தின் ஞாபகம் வந்துருது. அப்ப வந்து இன்னொரு இனத்துல இருந்தால நானும் இனத்துல, அப்பதான் ஜின்ன கொலை பண்ணிட்டாங்க, அந்த மூத்த இளவரசி கொலை பண்ணிட்டா, அவ முழுக்க நாட்டையே கைப்பற்றிட்டா அப்படின்னு சொல்ல வர, சிசிக்கும் ஜின்னுக்கும் அப்ப கல்யாணம் ஆயிருந்தது போல, என் புருஷனை கொன்னாவனா நான் பழி வாங்கியே தீரணும், மூத்த இளவரசியை பழி வாங்குறதுக்கு என்ன அனுப்புங்க அப்படின்னு கேட்க, அந்த தலைவியும் அனுப்பியிருக்காங்க. சிசிய உயிரோட அந்த மூத்த இளவரசி பார்த்துட்டு நீ உயிரோட தான் இருக்கியா, அப்ப நீ நானும் தேவதையான்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னாலதான் என்னோட அப்பா இறந்து போனாரு, என் அண்ணன் இறந்து போனா, என் அக்கா இறந்து போனா, இப்போ என் புருஷனை கொண்டுட்ட, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன கொன்னா நீ இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்னு மூத்த இளவரசி சொல்றா. எனக்கு உயிரோட இருக்கிற ஆசையே கிடையாதுன்னு சொல்லிட்டு மூத்த இளவரசி நெஞ்சிலேயே கத்தியால குத்திட்டு இருக்கா சிசி. மூத்த இளவரசி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஜின்னு இருக்கானே அவன் உனக்கு தெரிஞ்ச வெறும் ஜின்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் காதுல வாங்கிக்காம சிசி அவள குத்திக்கிட்டு இருக்கா. குத்திட்டு அழ ஆரம்பிக்கிறா. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு தெரியல, என் அப்பாவை காப்பாத்திட்டேன், என் அண்ணனை காப்பாத்திட்டேன், என் அக்காவை கூட காப்பாத்திட்டேன், யூஜியை என்னால காப்பாத்த முடியுமோ அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.